அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாலைதீவு பயணமாகும் ஜனாதிபதி அனுர. பாடசாலை மாணவனால் விபத்து, பெண்ணின் கால் துண்டிக்கப்பட்டு புதரில் வீசி சென்ற கொடூரம். கொழும்பில் பரஸ்பர துப்பாக்கிச் சூட்டு மோதல், போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்ட நபர். உர விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல். 40 நாடுகளுக்கு இலவச விசா, அரசாங்கத்தின் முக்கிய முடிவு. இந்தியாவில் அரசு பாடசாலை கட்டிடத்தில் ஏற்பட்ட பாரிய விபத்து, 4 உயிரிழப்பு. பாடசாலை மைதானத்தில் திடீரென தரையிறங்கிய உலங்கு வானூர்தி. யாழ் நூலகத்தை எரித்த அமைச்சரவையில் ரணில் அமலப்படுத்திய அரசாங்கம். துருக்கியில் காட்டு தீயில் சிக்கி 10 பேர் உயிரிழப்பு. தொடர்விட விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாலைதீவுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். எதிர்வரும் 28ஆம் தேதி அவர் மாலைதீவு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாலைதீவு ஜனாதிபதி முகமது முய்சுவின் அழைப்பின் பேரிலே ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார். இலங்கையின் காலி கெனிடும் கொட கனிஷ்ட கல்லூரிக்கு அருகில் நடந்த ஒரு கோரமான விபத்து பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. 15 வயது பாடசாலை மாணவன் ஒருவன் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிளால் மோதப்பட்டு 40 வயதுடைய பெண்ணொருவர் காலை இழந்த சம்பவம் வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் பெண்மணி ஒரு கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் மாணவர் பெண்ணின் காலை புதரில் வீசி சென்ற சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட பெண் தனது குழந்தைகளை பாடசாலைக்கு அழைத்துச் செல்வதற்காக பாடசாலைக்கு அருகில் வீதியோரத்தில் காத்திருந்தார். அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் குறித்த பெண் மீது மோதியுள்ளது. இதன் போது பெண்ணின் முழங்காலுக்கு கீழிருந்த ஒரு கால் துண்டாகி உடல் பகுதியிலிருந்து முழுமையாக துண்டிக்கப்பட்டது. சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சிகள் மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்தவர் அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவன் என்பதை அடையாளம் கண்டுள்ளனர். இதனை அடுத்து உடனடியாக அந்த மாணவனின் வீட்டிற்கு சென்று தகவலை தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து சம்பவத்தின் மிகவும் திகிலூட்டும் அம்சம் என்னவென்றால், விபத்தின் போது துண்டிக்கப்பட்ட பெண்ணின் கால் மோட்டார் சைக்கிளில் சிக்கிக் கொண்டது. விபத்தை ஏற்படுத்திவிட்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடிய அந்த சிறுவன் பின்னர் துண்டிக்கப்பட்ட காலை அருகில் இருந்த ஒரு புதரில் வீசிவிட்டு சென்றுள்ளார். மாணவன் அளித்த தகவலின் அடிப்படையில் அப்பகுதி மக்களாலேயே பெண்ணின் துண்டிக்கப்பட்ட கால் பின்னர் மீட்கப்பட்டுள்ளது. விபத்தில் காலை இழந்த பெண் தற்போது காலி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவரது உயிருக்கு ஆபத்து இல்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்திய 15 வயது சிறுவன் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு தெஹிவளி ரயில் நிலையத்துக்கு அருகில் கடந்த 18ஆம் தேதி காலை நபர் ஒருவரை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் இன்று காலை சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். சிறப்பு அதிரடி படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் அவர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று அதிகாலை 4:30 மணியளவில் கெந்தல்லாவிட்ட பகலகம ககதுடுவ பகுதியில் உள்ள ஒரு கைவிடப்பட்ட வீட்டை போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் குழு ஆய்வு செய்தனர். அங்கு மறைந்திருந்த சந்தேக நபர் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளும் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த சந்தேக நபர் உயிரிழந்துள்ளார். உலக சந்தையில் உர விலைகள் அதிகரித்து வரும் நிலையில் உள்நாட்டில் உர விலைகளும் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள மாவட்ட விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போது விவசாய அமைச்சர் கேடி லால்காந்த இதனை குறிப்பிட்டுள்ளார். பொதுவான பிரச்சினையை தாண்டி சலுகை விலையில் உரங்களை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் 40 நாடுகளுக்கான விசா கட்டணங்களை தள்ளுபடி செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் வெளியிட்டுள்ளார்.
கொழும்பில் இன்று நடைபெற்ற விழாவில் பேசிய அமைச்சர், மாலைத்தீவு ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அடுத்த திங்கட்கிழமை மாலைத்தீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். மேலும் அதன்போது ஹோட்டல் ஷோ கொலம்போ 2025 கண்காட்சி இன்று காலை கொழும்பில் உள்ள பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் திறந்து வைக்கப்பட்டது. அந்த நிகழ்வானது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் நடைபெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா ஜாலாவர் மாவட்டத்தில் உள்ள அரசு பாடசாலை கட்டிடத்தின் ஒரு பகுதி இன்று காலை இடிந்து விழுந்ததில் குறைந்தது 4 மாணவர்கள் பலியாகியுள்ளதுடன் 8 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 2 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காலை 7:45 மணியளவில் அரசு மேல்நிலை பாடசாலையில் காலை பிரார்த்தனைக்காக மாணவர்கள் கூடியிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. 6 மற்றும் 7ஆம் வகுப்புகளுக்கான வகுப்பறைகளின் ஒரு பகுதி இடிந்து விழுந்த போது கட்டிடத்துக்குள் குறைந்தது 17 மாணவர்கள் இருந்ததாக அந்நாட்டு போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 4 பேர் பலியான நிலையில் 8 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அவர்களில் 2 மிகவும் ஆபத்தான நிலைமையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தின் போது பாடசாலை வளாகத்தில் இருந்த 27 மாணவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் 412 ரக உலங்கு வானூர்தி ஒன்று இன்று காலை கொரணியில் உள்ள டாக்சிலா கல்லூரி மைதானத்தில் திடீரென தரையிறங்கியுள்ளது. மோசமான வானிலை காரணமாக பாதுகாப்பு கருதி விமானம் தரையிறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் எராண்டா கீசனக்கே தெரிவித்துள்ளார். குறித்த விமானம் இன்று காலை ரத்மலானை விமானப்படை தளத்திலிருந்து பயிற்சி அமர்வுக்காக புறப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் தரையிறங்கிய விமானம் சிறிது நேரம் பாடசாலை மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் ரத்மலானை விமானப்படை தளத்திற்கு மீண்டும் புறப்பட்டதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நூலகத்தை எரித்த மற்றும் கருப்பு ஜூலையை உருவாக்கிய அமைச்சரவையில் இருந்தவர்களில் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே இப்போது இருக்கின்றார் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கை தொடர்பில் கதைக்கும் போது வெள்ளை பத்திரிகை தொடர்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அந்த பெயரை கூறும் போதே எமக்கு பயம் வருகின்றது. 1981 ரணில் விக்ரமசிங்கவால் கொண்டுவரப்பட்ட வெள்ளை பத்திரிகையின் நோக்கம் முழுமையாக கருமையானது. அந்த வெள்ளை பத்திரிகை மூலம் கருப்பு வேலை திட்டங்களை கொண்டு வந்த ரணில் போன்றோரை யாழ்ப்பாணம் நூலகத்திற்கு தீ வைத்தனர். கருப்பு ஜூலையையும் ஏற்படுத்தினர். இப்போது அறகலைய வழக்கிலும் ரணில் தோல்வி அடைந்துள்ளார். கருப்பு ஜூலையை உருவாக்கிய அப்போதைய அமைச்சரவையில் இருந்தவர்களில் தற்போதுள்ள ஒருவர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமாகும் என அவர் தெரிவித்துள்ளார். துருக்கி மத்திய எஸ்கி செகீர் மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயில் சிக்குண்டு 10 தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் அந்நாட்டு வனத்துறை அமைச்சர் இப்ராஹிம் ஜுமக்லி தெரிவிக்கையில், துரதிர்ஷ்டவசமாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 10 தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 14 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மலைப்பகுதியில் தீயணைப்பு பணியில் வீரர்கள் ஈடுபட்டிருந்த போது காற்று திசை மாறி வீசியதால் 24 பேர் தீயில் சிக்கிக் கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.